இந்த நாளிலே முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முழு கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்த மக்களாய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அப்படிதானே? அவங்க தான் இந்த கூட்டத்தில் இருக்க முடியும். மற்றபடி நம்ம யாரும் கடமைக்காக இங்கே வரல. கரெக்டாக சடங்கு செய்கிறதுக்கு நம்ம யாரும் வரல. நம்ம தேவனை ஆராதிக்க வந்தோம். ரொம்ப முக்கியமாக தேவனை ஆராதிக்கிறதுக்கு மனிதனுக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முதல் ஆராதனையினுடைய லைவ் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் ரெண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்க. அதில் அப்பா ஆரம்பிக்கும் போது இந்த செய்தியினுடைய துவக்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை இயக்குவதற்கு ஒரு சக்தி என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஒரு மெஷின், ஒரு மோட்டர், ஒரு பைக்கு, ஒரு கார் அப்படின்னா அது இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் எங்கேருந்து வருது? இப்போ இவி வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்னா கரண்ட் பேட்டரியிலேருந்து வருது. நார்மல் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னா எங்கேருந்து வருது? பெட்ரோல்லேருந்து என்ஜினில் வருது. ஸோ அப்போ ஆக மொத்தம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல்பாடுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. கரெக்டு தானே? இந்த ஆற்றல் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ இதே போல தான் தேவனுடைய மனுஷன் தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்த மனுஷன் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியானவரை நீங்கள் உங்களுடைய கணக்கிலிருந்து நீங்கள் வெளியே அப்புறப்படுத்திட்டீங்கன்னா, எடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய உறவுன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, அது சாமி கும்பிடுறதுன்னு சொன்னாலும், எது சொன்னாலும் அது அர்த்தமற்றதாக போய்விடும். when you remove the spirit of God out of the equation, a+b ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஈக்குவேஷனில் பரிசுத்த ஆவியான ஒரு ஈக்குவேஷனை வச்சு விட்டு தூக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஈக்குவேஷன், உங்களுடைய கணக்கு சரி வராது. உங்களால் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அப்போ ஆக மொத்தம் ஆவியானவருடைய ஆற்றல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. ஒன்று. இன்னொன்று, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு. மூணாவதா, வரக்கூடியதான கொடிதான நாட்களிலே தப்பித்து கொள்வதற்கான வழிவகைகளையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பாக நான் வைத்திருக்கிற இந்த தலைப்பு, டூ யூ டிசையர்? நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? உங்க முன்னாடி ஒரு கேள்வியாக வைத்து இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். டூ யூ டிசையர்? 8 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் 10 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே உறவின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த உறவுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இப்போ திருத்துவத்தில் நமக்கு யாருக்கும் குழப்பம் இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கரெக்டா? நம்ம ஆராதிக்கிறது யாரு? திரியேக தேவன், 3இல் ஒன்றாய் இருக்கிறவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இவரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். நான் துரிதமாக நான் சொல்ல போகிறேன். நாங்கள் என்னால் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கவனிங்க. யாராவது ஒருத்தங்க தூங்குற மாதிரி தெரிஞ்சால் மெசேஜ் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இழுத்துருவேன். இனிமேல் அதான் பண்ண போகிறேன். யாராவது தூங்குற மாதிரி இருந்தால் மெசேஜ் முடிக்க மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால சீக்கிரமாக முடிக்கணும்னா தூங்காமல் கவனிங்க. 2 கொரிந்தியர் 13:14 சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சரி, இது திருத்துவத்திற்கு ஒரு அழகான ஒரு விளக்கமாக நம்மளால பார்க்க முடியும். இதை நம்ம எப்போ சொல்றோம்? சர்ச்சினுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் பெனடிக்ஷன், ஆசீர்வாதம்னு சொல்றோம். அப்போ இதுல மூவர் இருக்கிறாங்க. இந்த மூவருடைய தன்மையை பார்க்கிறோம். முதலாவது பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. அவர் தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார்னு யோவான்ல வாசிக்கிறோம். ஸோ ஜீசஸ்னாலே கிரேஸ் தான். அடுத்தது
தேவனுடைய அன்பு, இந்த தேவன் சொல்றது பிதாவை குறிக்கிறது. அப்போ பிதாவானவர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய தன்மை, பிரதானமான தன்மை என்னது? அன்புள்ளவர். அடுத்து மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லும் போது அவருடைய பிரதானமான குணமாக சொல்லப்படுவது ஐக்கியம். 3 பேர்: கிருபை, அன்பு, ஐக்கியம். சொல்லுங்க என்னன்னதுங்க? கிருபை, அன்பு, ஐக்கியம். இந்த மூவருக்கும் பல தன்மைகள் இருக்கலாம், ஆனா இந்த 3 தன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 3 தன்மைகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான சுபாவங்களாக தேவன் எதிர்பார்க்கிற குணங்களாகவும் இருக்கிறது. சரிங்களா? சோ கர்த்தர் இதை நம்மிடத்துல உண்டு பண்ணுகிறார், நம்மிடத்துல நாம் அதை வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைங்களா நம்ம இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, இல்லை நான் பிறப்புல இருந்தே கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் வந்து சண்டே கிளாஸ் போறேன், நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் டீச்சரா இருக்கிறேன். நீங்க என்ன வேணா செய்யுங்க, எந்த வயசுல வேணா இருங்க, ஆனா இந்த 3 தன்மையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இப்போ இதனுடைய அடிப்படையில் இந்த நாட்களில் 10 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னத்தை நம்ம ஆசைப்படணும்? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க 2 பேருமே பரலோகத்துல தான் இருக்கிறாங்க. யாரு? பிதாவாகிய தேவனும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பக்கத்துல இருந்து வலது பார்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுகிறார். ஆனா இப்ப நம்ம கூட இருக்கிறவர் யாரு? யாருங்க இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இவர் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பல காரியங்களை நமக்கு அவரு நம்மளை கண்டித்து உணர்த்தவும், சொல்லித்தரவும், ஆறுதல் கொடுக்கவும், தேற்றவும், இப்படி பல விஷயங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆக மொத்தம் நம்ம கூட இருக்கிறவர் யார்? இப்போ பரிசுத்த ஆவியானவர். இப்போ இவரை நாம் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம்? ஹவு டு யூ ரிலேட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட்? அவரோடு கூட உங்களை எப்படி நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள்? இப்போ நான் தம்பி பிரவீனோட நான் இணைத்துக் கொள்வதற்கு பல விதங்கள் இருக்கிறது. இப்போ நான் அவனை சின்ன வயசுல இருந்து நான் அவனை பார்த்தாலும், அவன் என்னை அண்ணன் கூப்பிட்டாலும் அண்ணன் தம்பி, இது ஒரு பக்கம். இப்போ இவன் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனானதுக்கு அப்புறம் இப்போ இவனை நான் 2வது விதத்தில் நான் பார்க்கணும். என்னது? அவன் ஒரு ஊழியக்காரன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி எங்களுக்குள்ளாக இருக்கிற உறவுல நாங்கள் பல விதங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஒரு பக்கம் அவன் சகோதரன், இன்னொரு பக்கம் அவன் ஒரு ஊழியன். அவனும் என்னை அண்ணனா மாத்திரம் பார்க்கறதுல என்ன, அவன் எப்படி பார்க்கறான்? ஒரு ஊழியன் அவன் பார்க்கிறான். இப்போ நாங்க 2 பேர் தான், ஆனா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதான அந்த வளர்ச்சியின் நிமித்தமாய், இப்ப இத்தனை வருடங்களுடைய உறவின் நிமித்தமாய் என்ன இவர் பல விதத்தில் அடையாளப்படுத்த முடியுது, நான் அவரை பல விதங்களிலே அடையாளப்படுத்த முடிகிறது. இப்ப இதே போலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் இல்ல ஒவ்வொரு நாள் இல்ல நாளாக ஆண்டவரோடு கூட உறவிலே நாம் வளர வளர ஆவியானவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்துவதற்கான விதங்கள் என்ன ஆகுதுங்க? மாறிட்டு இருக்காது. புதிதாக ஆட் ஆகிட்டே இருக்கும், மாறாது. புதுசா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவியானவர் இடத்திலிருந்து அநேக காரியங்களை நம்மை அவரோடு கூட அடையாளப்படுத்துவதற்கு பல விதங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அதுல முக்கியமான ஒரு சில காரியங்களை தான் சொல்ல போறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை ஒரு சக்தியாக அல்ல, ஒரு நபராக பார்க்க பழக வேண்டும். Try to identify God as a person and not as a power. அவர் ஒரு சக்தி அல்ல, ஒரு ஆற்றல் கிடையாது. இப்ப நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் தருகிறவர் தான். ஆனா அவர் நமக்குள்ள வெறுமனே ஆற்றல் தருவதற்காக மாத்திரமே நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டவர் இல்லை. அது வந்து அவர் வந்து ஒரு ஆவி மாதிரி, ஒரு காத்து மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? புரிஞ்சிக்க கூடாது. இப்போ உதாரணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டக்குன்னு ஒருத்தருக்கு அடையாளப்படுத்துறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன போடுவீங்க? சிலுவையை வரைஞ்சிட்டீங்கன்னா போதும், என்னன்னு சொல்லிடுவாங்க, ஜீசஸ்ங்க, யாருனாலும் சொல்லிடுவாங்க ஜீசஸ். இப்போ இந்த மூவர்ல பிதாவுக்கு என்னத்தை வரைகிறது? பரிசுத்தாவின் கூட புறாவை வரைஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். புறாவுமே ஓரளவுக்கு தான் கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், புறான்னு தெரியும். பிதாவை நம்ம என்ன ஓகே, ஒரு ஹார்ட், இப்போ சொன்ன மாதிரி தேவனுடைய அன்புன்றனால ஒரு ஹார்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்டின் போடுறோம். ஹார்ட்டின் போட்டு இது என்னப்பா அப்படின்னா அது ஹார்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். இது தேவனுடைய அன்பு அப்படின்லாம் சொல்ல தெரியாது. சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் போது இவரை நம்ம எப்படி இவரை நம்ம அடையாளப்படுத்துவது? நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாடு கூட கொஞ்சம் பரவாயில்ல,
ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா லிட்ரலாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு 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 ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடுறாரு. வராரு, ஒரு மனுஷனை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறாரு, அதுக்கப்புறம் போயிடுறாரு. இப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்க ஆரம்பிச்சது? முதல்ல ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்தார். அது எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்பொழுது ஒரு பிசிக்கல் ஃபார்ம். அது என்ன ஃபார்ம்? புறாவை போல அவர் என்ன பண்றாருங்க? அப்படியே இறங்கி வருகிறத பார்க்கிறோம். இந்த ஃபார்ம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அவருடைய வருகை இருந்தது. அது எப்படி இருந்ததுங்க? அக்கினிமயமான நாவுகளாக. ஸோ ஒரு பக்கம் ஜென்டில்னஸ், புறான்றது எதை குறிக்கிறது? ஒரு 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 சாந்தமான ஒரு குணத்தை குறிக்குது. கரெக்டுங்களா? புறாவை போல ஒரு சாந்த குணத்தையும் குறிக்குது. அதே நேரத்தில் நெருப்புன்றது எதை குறிக்குது? ஒரு ஆக்ரோஷத்தை குறிக்குதுங்களா? ஸோ இப்போ ரெண்டு விதத்திலையுமே ஆவியானவரை நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு பக்கம் அவர் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப ஆக்ரோஷமா, அதாவது நெருப்பு மாதிரி ஒரு அக்கினியா இருக்கக்கூடிய தேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பல விதங்களிலே, இப்போ உதாரணத்திற்கு நீங்க பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவியானுடைய காரியத்தை குறித்து வரங்கள் அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றாரு. கரெக்டா? அப்ப அந்த வரங்கள்லாம் எப்படி செயல்படுது? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் ஆவியின் வரங்கள் 9 வரங்களை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் மனிதனுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது. தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கிற வரம், அந்நிய பாஷை, இப்படி பல காரியங்களை மனிதனுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆக மொத்தம் இது ஒட்டுமொத்தமா பார்த்தா நமக்கு என்னன்னா, இவரை ஒரு நபராக பார்க்க தோண மாட்டேங்குது. இவர் ஒரு பர்சன், ஒரு 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 தனித்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு பார்க்காம நம்ம அவரை இன்னும் பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்போ ஒரு காத்தாதான் பார்க்குறோம். ஒரு காத்து. இப்போ நைட் ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருச்சிங்க அப்படின்வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இது நல்ல காத்து. காத்து கருப்பு இல்லை, காத்து வெளிச்சமான காத்து அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோமே. நம்ம கிறிஸ்தவங்களுடைய புரிதலும் இன்னைக்கு என்னதான், ஆவியானவர் காத்து கருப்பு மாதிரி அப்படி வந்தாருன்னா அப்படி நம்மளை பலப்படுத்தி எல்லாம் பண்ண வச்சுட்டு அப்புறம் கிளம்பி போயிடுவார். இல்லைங்க, அது முற்றிலும் தவறான ஒரு புரிதல். நம்ம ஆவியானவரை ஃபர்ஸ்ட் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நபர், தனித்துவம் வாய்ந்தவர். இப்போ பில்லியை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அடையாளப்படுத்துவது எப்படி? பில்லியனுடைய தோற்றம் இதெல்லாம் இருக்கலாம். இப்போ ஒருவேளை என்னுடைய இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு என்னுடைய தோற்றம் எல்லாம் மாறினாலும் என்னுடைய சுபாவம்னு ஒன்று இருக்கும் ஐயா, அந்த சுபாவம் என்ன ஆகாது? மாறவே மாறாது. அப்போ என் தோற்றலாம் மாறி 40 வருஷம் கழிச்சு நீங்க என்னை பார்த்தீங்கன்னாலும் என்னை உங்களால் என்ன பண்ண முடியும்? அடையாளப்படுத்த முடியும். காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இப்ப இதே மாதிரி தான் ஆவியானவருடைய தனித்துவமான குணாதிசயங்களையும் அவரை நபராக புரிந்து கொண்டு அவருடைய சுபாவங்களையும் நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவரோடு கூட உறவு கொள்ள முடியாது. ஒரு மனுஷனோட தானே உறவு கொள்ள முடியும். ஆவியோட போய் நீங்க உறவு கொள்ளுவீங்களா? ஆவியோட நீங்க பேச முடியுமா? ஆனா மனுஷனோட என்ன பண்ணலாம்? ஒரு நபரோட பேச முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க. உண்மையாலுமே நடந்த ஒரு காமெடி ஒன்று சொல்றேன், கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக கூட்டம் ஒன்று நடந்துச்சுங்களா? சரிங்களா? இப்போ இதுல அந்த ஊழியக்காரர் நான் உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறேன், ஆவியினுடைய அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணி அவரு அந்நிய பாஷையில் நிரம்பி அவர் ஜெபம் பண்றாரு. எல்லாரும் பயங்கரமா கரங்களை தட்டி எல்லாம் அபிஷேகத்துல நிரம்புறாங்க. நிறைய பேர் ஒருத்தர் கீழே உழுவுறாரு, ஒருத்தர் அழுவுறாரு. இந்த மாதிரிலாம் பல விதங்களிலே அவங்க தங்களுடைய காரியங்களை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? யார் யாரெல்லாம் ஆவியானவரால் தொடப்பட்டீங்களோ எல்லாம் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க அப்படின்னு மைக்க கொடுக்குறாரு. வரிசையா எல்லாரும் வந்துட்டாங்க. இதுல ஒருத்தர், இவருக்கு எந்த அனுபவமும் இல்லை, ஒண்ணுமே, அதாவது சும்மா வந்தாரு, உக்காந்தாரு, எதுவுமே நடக்கல, சும்மா அப்படியே உட்காந்துட்டாரு. இப்போ ஒவ்வொருத்தராக போனவங்க மைக்கில் எல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கிறாங்க. மைக்கை பிடிச்சி ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்கிறாங்க. நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் அப்படியே வந்தது, எனக்கு உடம்புல அப்படியே சில்லுன்னு இருந்தது, இப்படிலாம் சொன்னாங்க. ஒருத்தர் அழுதஎன்னன்றாங்க, ஒருத்தவங்களுக்கு பெரிய ஷாக் அடித்த மாதிரி இருந்ததுன்னாங்க, ஒருத்தவங்க மறுத்து போனது மாதிரி இருந்ததுன்னாங்க. இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலையே. ஏன்னா அவர் நம்மள, அவர் ரசிக்கப்படாத மனுஷன் வச்சுக்கோமே. இவரோட யோசித்துட்டே இருக்கிறார், என்ன சொல்லலாம், மைக்கு வேற நம்ம கையில் கொடுத்துருவானுங்க, மேடையில் நின்று ஏதாவது சொல்லி தான் ஆகணும். இப்போ உடனே இவருக்கு முன்னாடி இருக்கிறவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன்,
பரிசுத்த ஆவியானவர் என் மேல் புறாவை போல இறங்கினார் அப்படின்னு ஒன்னே, புறாவா, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து நம்ம ஏதாவது சொல்லணுமே, மைக்கு கொடுத்தாச்சு. இப்போ இவர் டேர்ன் வந்துருச்சு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றதுன்னு தெரில, மைக்கில் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க இவர் என்ன சாட்சி சொல்ல போறாருன்னு. பரிசுத்த ஆவியானவர் என் பேர்ல கோழியை போல இறங்கினார். கோழியா? பாஸ்டர் திருன்னு முழிக்கிறாரு. தம்பி கோழியெல்லாம் வரமாட்டார், மைக்கை கொடுன்னு துரத்தி விட்டார். இப்போ கவனிக்கணும். இப்போ இப்படிதான் அநேகர் தங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படை ஏதோ ஒன்று, அவர் கண்ணு மூணு நேரத்தில் அவர் கண்ணு முன்னாடி வந்த பறவை, அவர் புறான்னு சொன்னார், இவர் என்ன வேற ஏதாவது பேர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இப்போ கோழின்னு சொல்றாரு. நம்ம ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு பாருங்க. ஸோ நிறைய நேரங்களில் இப்படி தான் நம்முடைய உணர்வுகள் இருக்குதுங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் ஏதோ ஒன்றை அப்படியே, அதாவது அந்த நேரத்தில் அவர் நம்மளை அப்படியே தொடணும், அப்படியே சில்லுன்னு இருக்கணும், அப்படியே சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே இதாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு எமோஷ்னலாக தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் அளவிட்டு கொள்ளுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். ஒரு நபருக்கு என்னென்ன இருக்குது, வெறும் எமோஷன் மாத்திரம் இல்லை, அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருக்குது. அந்த தனித்துவத்தினால தான் அவர் உங்களோட என்ன பண்ணுறாரு, பழகுறாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் என்கிட்ட இது வரைக்கும் பில்லி கிட்ட பழகுனதில் என்கிட்ட என்ன பார்த்துருப்பீங்க, பில்லியினுடைய தனித்துவம்னு ஒன்று இருக்கும். அந்த தனித்துவம் தான் மற்ற மனிதர்களையும் பில்லியும் வேறுபடுத்துகிறதா இருக்கிறது. கரெக்டுங்களா? இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு என்னுடைய முகமே மாறி போனாலும் என்னுடைய பழக்க வழக்கத்தினுடைய தனித்துவம் என்னாகாது, மாறவே மாறாது. அதை வைத்து தான் நீங்கள் என்னோட அடையாளப்படுத்தி கொள்வீங்க. அதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். சேர்ந்து வாசிப்போம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்போ ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் போவேனே ஆகில் அதை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அதைன்னா என்னது? அது உயிரற்றது. அக்ரிணையா? இலக்கணத்தில் அக்ரிணை. அக்ரிணை என்னது? உயிரற்றதுன்னு அர்த்தம். அது அப்படின்னு சொன்னார். இல்லை, அவர்னு என்ன அர்த்தம்? அவர் ஏதோ ஒரு ஒரு மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் விட்டுருங்க, அவர் ஒரு நபர். கரெக்டா? கரெக்டு தானேங்க? அவர் ஒரு நபர், ஒரு தனித்துவம் உள்ளவர், அவருக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அப்ப ஜீசஸ் முதல்ல பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? அவர் ஒரு நபர்பா. ஜீசஸை பார்த்தவங்கலாம் ஜீசஸை எப்படி பார்த்தாங்க? அவருக்கு ஒரு சுபாவம் இருந்துச்சு, ஜீசஸ்னா இப்படிதான் அப்படின்னு ஜீசஸை பார்த்து அவரோட பழகினவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருந்தது. இப்ப இதே மாதிரி தான், நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு பழகும்படி ஆசை கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம் புரியும். நான் சொல்றது புரியுதா? ஏங்க, இப்போ ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, அந்த நபரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நபரை பற்றி தம்பிக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தம்பிக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதா, இல்லை தம்பியே அந்த நபர்கிட்ட பழகிறது நல்லதா? ஐ மீன் நானே போய் அந்த நபர்கிட்ட பழகிறது நல்லதா? சொல்லுங்களேன். கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதா, பழகிறது நல்லதா? பழகிறது தான் நல்லது. பழகும் போது தான் அவங்களுடைய ஜென்யூன்னஸ் நமக்கு தெரியும், இல்லையா? கரெக்டு தானே? இப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கு அப்புறமும் ஆவியானவரை குறித்து கேள்விப்படுகிறோமே ஒழிய ஆவியானவரோடு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆவியானவரை குறித்து கேள்விப்படுறது வேற, ஆவியானவரோடு இணைந்து உறவு கொள்வது வேறு. இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்க ஆவியானவரை குறித்து வெறும் கேள்விப்பட மாத்திரம் ஆசைப்படுறீங்களா, இல்லை ஆவியானவரோடு உறவு கொள்ள ஆசைப்படுறீங்களா? உறவு கொள்ளணும்னா அவரை குறித்த ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். என்னன்னா, அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர். ஹி இஸ் எ பர்சன். ஒரு நபராக நம்ம அவரை மதிக்கணும். அப்போ அவருக்கு ஒருவேளை உருவம் இல்லை, அவர் ஆவி மாதிரி இருக்கிறாருன்றனால அவர் வெறும் ஆவின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, லிமிட் பண்ணி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிட முடியாது. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்களா, அவரு அசைவாடி கொண்டிருந்ததான தேவன் என்று சொல்லி நம்ம அங்கேயே நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் இல்லாம எதுவுமே இல்லை. ஆவியானவர் மூவரில் ஒன்றாய் அவர் இருந்தாலும் மூன்றில் ஒன்றாக இருக்கிறதான திரியேக தேவனில்
ஒருத்தராக அவர் இருந்தாலும் அவர் இப்போது நம்மத்திலே அவர் வாசம் பண்ணும்போது, கிரியை செய்யும் பொழுது தேவ பிள்ளைகள் அவரோடு உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவதா, அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். முதலாவது சொன்னேன், அவரை ஒரு நபராக பார்க்க வேண்டும். அடுத்து இரண்டாவதா, அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஏற்கனவே வாசித்தோம் 2 கொரிந்தியர் 13:14 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, he is the initiator of the relationship. ஒரு உறவை ஆரம்பிப்பதற்கு, ஒரு உறவு நடக்கணும்னா அந்த உறவை யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும். கரெக்டு தானே? ஏங்க அப்படி தானே? நினைச்ச உடனே மியூச்சுவலாக யாரும் என்ன பண்ணிட மாட்டாங்க, இனிஷியேட் ஆக மாட்டாங்க. கரெக்டா? ஒரு உலக பிரகாரமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறார்கள்னு வச்சுக்கோ. விரும்பும் போது இவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கணும்னு அவர் காத்திருந்து, அவங்க விருப்பத்தை தெரிவிக்கணும்னு இவங்க 2 பேரும் காத்திருந்தா எத்தனை நாள் காத்திருப்பாங்க? காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். காத்திருந்து வயசாகி போயிடும். கிழவி ஆனாலும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஆக மொத்தம் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உறவை நிலைப்படுத்தும்படி ஏதாவது ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் வாயில சொல்லுவாங்க. கரெக்டா? நான் உன்னை விரும்புகிறேன், இல்லை நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். ஒருவேளை வாயில சொல்லலாம், இல்லைன்னா டைரக்டாவே இப்போ நம்ம திருமண பந்தம் மாதிரி இப்போ டைரக்டா ஒரு மோதிரம் போட்டு தாலி கட்டி ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ற விருப்பத்தை நம்ம என்ன பண்றோம், தெரிவிக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு உறவு அப்படின்னா அந்த உறவை ஆரம்பிப்பது ஒருத்தராக இருக்கணும். அந்த உறவை நீங்களா போய் ஆவியானவரோடு கூட உறவை நீங்க ஆரம்பிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவருக்கு நம்மளை பத்தி முழுசா தெரியும், நமக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ தெரிஞ்சவர் தான் தெரியாதவங்க கிட்ட தன்னை வெளிப்படுத்தும்படி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முதலாவது அந்த உறவை ஆரம்பிக்கிறவர்களாக இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இரண்டாவதா, ஆவியானவரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்துல நாம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர்தான் என்னை இந்த ஐக்கியத்திற்குள்ளாக அழைத்திருக்கிறார். நான் அவரோட இணைஞ்சு நடக்கணும்ன்றத யார் விரும்புறா? ஃபர்ஸ்ட் அவர் விரும்புறார். அவர் தான் ஆரம்பிச்சார். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை விரும்புறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரேயர், பிரேயர்ன்றதை விட நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, நம்முடைய ஆசை. டெய்லிக்கு எந்திரிச்சோன்னா நமக்கு பல ஆசைகள் இருக்கும். கரெக்டா? ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு ஆசை வரும். என்ன ஆசை தெரியுமா? மேக்ஸ் டீச்சர் இன்னைக்கு வரக்கூடாது. நான்லாம் அப்படி ஆசைப்பட்டிருக்கிறேன். சில நேரம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் மேக்ஸ் டீச்சருக்கு வரவில்லை, ஆக்சிடென்ட் ஆயிடணும். அவ்வளோ என்னை போட்டு அடிப்பாருங்க. சீரியஸாக நான்லாம் ரொம்ப சித்திரவதைப்பட்டிருக்கிறேன். சொல்லி சொல்லி அடிப்பார். உங்க அம்மா மேக்ஸ் டீச்சரு உனக்கு மேக்ஸே வரமாட்டேதுன்னு வச்சு பயங்கரமாக அடிப்பார், பேரம் வச்சு அடிப்பார் நீ. அதனால நான் நினைச்சதுல தப்பு இல்லை. அந்த டைம்ல நீங்களா இருந்தாலும் நீங்களும் அப்படிதான் யோசிச்சிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிச்சோன்னே ஏதாவது பலவிதமான ஆசைகள் எழும்புறோம். படிக்கிறவங்க அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆசைகள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர், அவரை நீங்க நேசிக்கிறீங்க, அவர் உங்களோடு இருக்கிறாருன்றதை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள வர வேண்டிய ஆசை என்னன்னா, நான் இன்னைக்கு அவரோட எப்படி நான் உறவு கொள்ள போகிறேன். How do I relate with the Spirit of God today? இன்னைக்கு நான் எப்படி உறவு கொள்ள போறேன்? ஒருவேளை ஜெபத்தில் நீங்க உறவு கொள்ளலாம், கர்த்தருடைய வசனத்தில், இப்படி பல விதங்கள் இருக்கு. அவரோடு கூட மனசுல நீங்க பேசலாம். இப்படி பல விதங்கள்ல அவரோடு கூட நம்ம உறவு கொள்றோம். ஆக மொத்தம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் உறவை விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுதலும், இரண்டாவதா அந்த உறவை அவர்தான் ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் நமக்கு அவரை பத்தி எல்லாம் தெரியலனாலும் நம்மளை பத்தி அவருக்கு எல்லாமே முழுசுமா தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மோடு உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவதா 2 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, அடுத்த வசனம், அவைகள் உபதேசத்திற்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ இங்கே கவனிக்கணும். இப்போ மூணாவது நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அவரோடு அமர்ந்து 2 விஷயம் சொன்னேன். முதலாவது, அவரை ஒரு நபராக பார்க்க பழகுங்கள். அடுத்து ரெண்டாவதா, அவர் உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார்னு சொல்லி சொன்னேன். அடுத்து மூன்றாவதா, அவரோடு அமர்ந்து உண்ண பழகுங்கள். practice to dine with him or have food with him. அவரோடு அமர்ந்து சாப்பிட பழகுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் பண்ண புதுசில் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க? எல்லா ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லா ஒய்ஃபும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஏமா ஒய்ஃப்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, அக்காங்க தங்கச்சிங்க, சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? கணவனோட இல்லை அட்லீஸ்ட் கணவனோட சாப்பிடனாலும் கணவன் சாப்பிட்றத நான் பார்க்கணும், கணவனுக்கு நான் உபசரிக்கணும். கரெக்டாக இல்லையா? அது உங்களுக்கு ஏன் அது நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அது ஒரு பொறுப்பு மாத்திரம் இல்லை, அது நம்ம அவங்கள நேசிக்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு. அது ரொம்ப முக்கியமாக அவங்களோட இணைந்து நம்ம சாப்பிட்றது. கரெக்டு தானே? அப்போ இணைந்து சாப்பிட்றதுன்றது என்ன? அது ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை மன்னான்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆவியானவரோடு இணைஞ்சு நீங்கள் வாசிக்க பழகும் போது பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரோடு இணைந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்களும் அவரும் இணைஞ்சு போஜனம் பண்ணுகிறீர்கள், சாப்பிட்றீங்க. யூ ஆர் டைனிங் வித் ஹிம். அது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். அந்த டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது. அந்த டைமில் தான் எவனாவது ஒருத்தன் ஃபோனில் மெசேஜ் அனுப்புவான், எவனாவது ஒருத்தன் கால் பண்ணுவான். ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? இந்த நேரம் நான் ஆவியானவரோடு உட்காந்து அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற சாப்பிடுகிற நேரம். ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? என்னோடு உட்காந்து எனக்கு டீச் பண்ணுறாரு. அந்த வசனத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் ஆவி மனிதனுக்கு தேவையான உணவை எனக்கு ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். எனக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார், ஷேர் பண்ணுறாரு. வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அவரோட அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். நான் ரீசெண்டாக அவ்வளோவா நான் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் இல்லை. திரும்ப ஒரு சில கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் இருந்தாங்க. சரி, அவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நான் லாகின் பண்ணேன். அதில் வரும்பொழுது அதில் நிறையா மீம்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தெரிஞ்ச ஒரு நபர் போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தார். தாய்லாண்டில் வாடகைக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ரொம்ப ஒரு சாப்பாட்டு விரும்பி அவர், சரிங்களா? அவர் சாப்பாடு சோறுனா வித்தியாசமான சாப்பாடு எங்கேனாலும் போயிடுவார். எங்கேனாலும்னா நான் சொல்கிறேன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி வெளிநாட்டுக்கெலாம் போய் சாப்பிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு நபர் அவர். பார்த்தீங்கன்னா வியட்நாம், தாய்லாண்டு இந்த மாதிரி பயங்கரமான இடங்களுக்கு போய் மனுஷன் சாப்பிட முடியாதெல்லாம் போய் சாப்பிட்டு வருவார். நாய் பேய் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுவார் அவர், சரிங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோமே. இப்போ அவருடைய போஸ்ட்டில் போட்டிருந்தார், நான் இப்போமா போயிருந்தேன், போகும்போது எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு காரியத்தை பார்த்தேன். வாடகை கேர்ள் ஃப்ரெண்ட் என்னங்க அப்படின்னா, காசு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம். அந்த வாடகை கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா தனியாக அங்கே பாவம், அப்போ அத்தனை பேர் தனியாக இருக்கிறாங்க போல். கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு அவனுங்களுக்கு முடியல, கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால வாடகை காசு கொடுத்து கேர்ள் ஃப்ரெண்டை ஹையர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ எப்படி நம்ம கால் டாக்ஸிலாம் கூப்பிட்டு போகிறோங்களா, கால் டாக்ஸி, கால் டிரைவர், இந்த மாதிரி அவங்கள கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அவங்களோட சாப்பிட்லாம், உட்காந்து சினிமா பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் அவங்கள போய் வீட்டில் விட்டுருணும். இப்படி இந்த ஊரில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். ரொம்ப அதனுடைய உச்சக்கட்டத்தை பற்றி அவர் போட்டிருந்தார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய ஜெப நேரமும் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. என்னன்னா, தேவைக்காக மாத்திரம் தான் போய் என்ன பண்ணுறோம் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை எடுக்கிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா தேவைக்காக உங்களை ஒருத்தங்க பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்களேன், எவ்வளோ ஹர்ட் ஆகும்? அப்போ ஆவியானவர் எவ்வளோ ஹர்ட் ஆவார்? நான் ரிலேட் பண்ணுறது புரியுது உங்களுக்கு? அதாவதுங்க, நீங்கள் ஒருத்தங்களை தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டுருவீங்க. அப்படிப்பட்டவங்களுடைய மனசு காயமுடையுமா ஆகாதா? பயங்கரமாக நோகடி நொந்து போயிடுவாங்க அவங்க.
இப்போ நம்மளும் நமக்கு தேவையான நேரத்துக்கு மட்டும் வசனத்தை எடுத்து படிக்கும் போது, அவரோட உறவு கொள்ளணும்னு நினைக்கும் போது, நம்ம பேசிக்கலாக என்ன பண்ணுறோம்? அவரை பயன்படுத்தி கசக்கி தூக்கி போட்டுடுறோம். பாருங்க எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் இல்லையா? அது ஒரு நபரா, அவருக்குன்னு ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அவர் நபர் தானே சொன்னேன். அப்போ நபர்னா என்ன இருக்கும்? அவருக்கு எமோஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பல தடவை நம்ம வசனத்தை வாசிக்காமையோ, வசனத்தோட நேரத்தை செலவழிக்காம, இல்லை வசனத்தை வாசிச்சுட்டு ஜஸ்ட் தூக்கி போட்டு போகிற நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆவியானவருடைய எமோஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹர்ட் பண்ணுறோம். அவரை பல முறை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அதில் எமோஷன் இருக்கும். ஆனால் அந்த எமோஷனை ஹர்ட் ஆகாமல், காயப்படுத்தாமல் உணர்வுகளில் நம்ம நிலை நிற்க நம்ம என்ன பண்ணணுங்க? பழகி கொள்ள வேண்டும். இப்போ எனக்கும் தம்பிக்கும் ஒரு உறவு இருக்குது. இப்போ இந்த உறவில் யார் என்ன சொன்னாலும், எனக்கு அவன் மேலே வருத்தத்துக்குரிய காரியம் இருந்தாலும், அவனுக்கு என் மேலே வருத்தத்துக்குரிய காரியம் இருந்தாலும், நாங்கள் இந்த உறவை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக எங்களுடைய உணர்வுகளை குறித்து நாங்கள் எப்படி இருப்போம்? ஜாக்கிரதையாக இருப்போம். கரெக்டாக? எனக்கு அவன் மேலே வருத்தம் இருந்தாலும், அவனுக்கு என் மேலே வருத்தம் இருந்தாலும், நான் இந்த வார்த்தையை கேட்டுறேன்னா அவன் காயம் பட்டுருவான், அதனால இவங்கிட்ட அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு தீர்மானம் பண்ணுவேன். அதே மாதிரி தம்பி என்ன பண்ணுவான்? இந்த வார்த்தையை சொன்னால் அண்ணன் என்ன ஆயிடுவார்? ஹர்ட் ஆகிடுவார். அதனால இவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல, ஆனால் அவர்கிட்ட கேட்கணும்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக இல்லையா? இதே மாதிரி தான் ஆவியானவரோடு இருக்கக்கூடிய உறவிலும் நம்ம அவரை பல முறை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அவரை வேதனைப்படுத்தி, அவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் அவருடைய வார்த்தையை மாத்திரம் படிக்கிறோம். எப்போ? தேவைக்கு மாத்திரம் படிக்கிறோம். படிச்சுட்டு அதை கடைபிடிக்கிறோமா? இல்லை, அதையும் தூக்கி போட்டு கிளம்பி போயிடுறோம். அப்போ ஆக மொத்தம் அவர் என்னோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். நான் ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, நான் கிடைச்சவங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் சைமன். சரிங்களா? இந்த சைமன் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவர். இவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப இந்த மாதிரி ஒரு செய்தி, ஆண்டவரோடு உறவு கொள்ளணும் அப்படின்ற ஒரு செய்தியில் தொடப்பட்டவரா என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சு அவர் என்ன சொல்கிறார்? இயேசுப்பா, டெய்லிக்கும் சாயங்காலம் 7 மணிக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, இது ஒரு கற்பனை சரிங்களா, அது நடக்கலை, ஒரு கற்பனை, ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு நிறைய ஷேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட போகிறோம். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு கற்பனை, ஒரு கார்ட்டூன் சரிங்களா. இப்போ சைமன் காலையில் வேலைக்கு போயிட்டார், திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போயிட்டார். ஆனால் ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு 4 மணிக்கெலாம் வந்துடுறாரு. அவர் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜீசஸ் 4 மணிக்கெலாம் வந்துடுறாரு. ஏன்னா ஜீசஸோடைய நாள் ஃபுல்லாக ஏக்கம் என்ன தெரியுமா? 7 மணிக்கு சைமன் வருவான், சைமனோட உட்காந்து நான் பேசுவேன். இது மாத்திரம் தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதனால அவர் சீக்கிரமாக வந்துடுறாரு. வந்தோடனே அங்கே வெயிட்டர் அவர்கிட்ட கேட்குறாரு ஜீசஸ் கிட்ட, என்னங்க வெயிட் பண்ணுங்க, சைமன் வருவார், ஃப்ரெண்டு வருவார், எத்தனை மணிக்கு அவர் வந்துடுவார்? சீக்கிரம் வந்துடுவார். 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி, 7 மணி. 7 மணிக்கு வரேன்னு சொன்ன சைமன் வரல. 7:15, 7:30, சைமன் வரவே இல்லை. அடுத்தது கரெக்டாக 7:50க்கு சைமன் வராரு. ஜீசஸ் பார்த்தோன்னா பாடா வந்துட்டாரு. 7:50க்கு வராரு. ஜீசஸ் உட்காந்துருக்காரு, சைமன் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வேகமாக சாப்பிட்றாரு சைமன். ஜீசஸ் பொறுமையாக பேசிட்டு அப்படியே நிறைய காரியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவர் 10 நிமிஷத்தில் சைமன் முடிச்சிட்டார். ஜீசஸ் அப்போ தான் ஆரம்பிக்கிறார் சாப்பாடு. இப்போ 8 மணி ஆயிடுச்சு. உடனே சைமன் டைம் பார்க்குறாரு. ஜீசஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, 8 மணிக்கு நான் போய் என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு வரணும், என் பிள்ளைய பார்க்கணும், டைம் இல்லை, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மீட் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. சைமன் பார்க்குறாரு, 8 மணிக்கு டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பி போயிட்டார். ஜீசஸோடைய முகம் அப்படியே வாடி போயிடுது. சரி, அடுத்த நாள் இதே மாதிரி 4 மணி இல்லை, முன்னாடியே வந்துடுறாரு, 2 மணிக்கெலாம் வந்து உட்காந்துக்கிறாரு. இதே மாதிரி தான் வாரத்தில் அவர் 6 நாள் இதே தான் பண்ணுறாரு. டைம்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. என்ன ஆனாலும் மனுஷன் லேட்டாக தான் வர்றாரு.
ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை ஆச்சு, டிராஃபிக் ஆகிடுச்சு, அதாயிடுச்சு இதாகிடுச்சு, ஜீசஸோட அப்பாயின்மெண்ட்டு கரெக்டாக உட்கார முடியல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அதே சைமன் பாட்டு பாடுறாரு, உம்மை நேசிக்கிறேன். ஏசப்பாக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். ஏசப்பா அப்படியே குறுகுருன்னு பார்க்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கார்ட்டூன். யோசிச்சு பாருங்க, இப்படி தான் நம்ம எல்லாருமே செய்கிறோம். ஏன்னா வாரத்தில் 6 நாள் நீ வருவேன்னு மெனக்கட்டு நீ 7 மணின்னு சொன்னால் நான் 3 மணிலேருந்து உனக்காக உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போலாம் நீ வரல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை சர்ச்சில் வந்து என்னான்னு பாட்டு பாடுற, நீயே உமை நேசிக்கிறேன்னு பாட்டு பாடுற. இப்போ பாருங்க, நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அதே இடத்துல இப்போ ஆவியானவர் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கார். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பெர்சானிஃபிகேஷனுக்காக அந்த ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிருந்தாங்க. அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ உண்மையாலுமே நம்ம தேவனோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக ஆவியானவர் என்ன திரும்ப பண்ணுறாரு, நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இப்போ நேசத்தில் இருக்கிறவங்களால மாத்திரம்தான், வேற என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை விட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் குறிப்பிட்ட 7 மணினா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குறித்த நேரத்திற்கு அவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ண முடியும், நேரத்தை செலவழிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இது எதனுடைய அடிப்படையில் வருது? அன்பின் அடிப்படையில், நீங்கள் அவரை நேசிக்கிற அந்த நேசத்தின் அடிப்படையில் வருது. இப்போ இதே மாதிரி தான் இந்த அவரோடு கூட நீங்கள் இந்த உணவு, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபீட் யுவர் செல்ஃப் வித் த ஸ்கிரிப்சர். கர்த்தருடைய வார்த்தை இது எப்படி இருக்குங்களா, உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கு அது மன்னாவாக, உணவாக இருக்கிறது. உங்கள் ஸ்பிரிட் மேனுக்கு அதுதான் சாப்பாடு. இப்போ இந்த சாப்பாடை உங்களோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு யார் ரெடியாக இருக்கிறா? ஆவியானவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட உட்காந்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஸோ 3 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது, நீங்கள் அவரை ஒரு நபராக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக சொன்னேன், அவர் உறவு கொள்ள ஆசைப்படுகிறார். உறவை ஆரம்பிக்கிறவர் அவர் தான், அதை பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், நம்மோடு உணவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். அடுத்தது 4வதாக, நம்மோடு பேச அவர் ஆசைப்படுகிறார். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம், 27 சேர்ந்து வாசிப்போமா? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவியை பற்றி இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? அது எப்படி இருக்குங்களா? கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாக அது இருக்கிறது. இப்போ நம்மளுடைய ஆவியோட தான் ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு யார் வந்து இணைஞ்சிடறா? பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ள இணைஞ்சிடறாரு. அப்போ பேசிக்கலி நான் எங்கே போனாலும் எனக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். இப்போ அவர் டார்மெண்ட்டாக இருக்கார். டார்மெண்ட்னா அப்படியே அமைதலாக இருக்கிறார், அப்படியே அமைதலாக இருக்கிறார். ஏன்னா நான் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கல. இது வந்து இது எனக்கு நானே பேசிக்கிறது கிடையாது, இது நான் ஆவியானவரோடு பேசுவது. நல்லா கவனிக்கணும், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனக்கு தானே பேசுறவன மென்டல்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்படிதானே? அப்படி பார்த்தா சங்கீதத்தில் எத்தனை நம்ம ஊழியக்காரங்களாம் சங்கீதம் அதில் நிறைய எவ்வளோ சங்கீதத்தில் பாருங்க, என் ஆத்மாவே எனக்குள் ஏன் கலாம், அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. ஏன் அப்படி பேசணும்? அவர் என்ன மென்டல் ஆகிட்டாரா தாவீது? இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் அவர் உள்ளுக்குள்ள, அவருடைய அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு டுவெல்லிங் பிளேஸ், கர்த்தருடைய ஆவியானவர் தங்குகிற இடம் ஒன்று இருக்கிறது. அதை ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாட்டில் இருந்த மனிதர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது தற்காலிகமானதுன்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல, புதிய உடன்படிக்கை நிமித்தமாக இப்போ ஆவியானவர் எப்படி வந்துட்டாரு? நிரந்தரமாக நமக்குள்ள வந்துட்டார். இப்போ அவர் எதை விரும்புகிறாரு? நம்மோடு கூட பேச, உறவு கொள்ள விரும்புகிறார். நிறைய நேரம் இந்த பேசுறது வேற, உறவு கொள்றது வேற. கரெக்ட், புரியுது? உறவுன்றது உரையாடல், எக்ஸாக்டான வார்த்தை. பேசுறது வேற, உரையாடல் வேற. ஆமா தானே? வித்தியாசம் தெரியுமா? பேசுறதுன்னா என்னது? இப்போ நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்ல, இது பேர் பேசுறது. இப்போ நீங்கள் தனியாக நானும் நீங்களும் பேசும்போது அது உரையாடல். ஏன்னா நான் பேசும்போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கும் போது நீங்கள் எனக்கு பதில் சொல்லுவீங்க, நீங்கள் கேட்கும் போது நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அது பேர் உரையாடல். ஆவியானவரோடு நீங்க பேசுறது முக்கியம் இல்லை, ஆவியானவரும் நீங்களும் உரையாடல் செய்வது, அது உறவாடி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கர்த்தர் அதை ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை விரும்புகிறார்.
ஆவியிலே நாம நடக்க பழக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆவியானவரோடு பேச பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம தனியாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் அங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் உங்களுக்குள்ளா இருக்கிறதான ஆவியானவரோட பேச பழகுங்கள். பேச பழகுங்க. ஆவியானவரே நான் என்ன பண்ணணும், ஆவியானவரே நான் இதில் என்ன செய்யணும், ஆவியானவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலனை தாங்க. ஆவியானவரோட நம்ம தொடர்ந்து கம்யூனிகேஷனில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கம்யூனிகேஷனை இழந்துட்டீங்கன்னா உங்கள் உறவை நீங்கள் இழந்துருவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு என்ன ஆகிடும், துண்டிக்கப்பட்டுரும். ஆனால் அவர் உங்களுக்குள்ளே தான் இருப்பார். எப்படி சாத்தியமாகும்? நிறைய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவியே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஆமாம் தானே? ஒரு சிலர்லாம் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்க? ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் நிறைய நேரங்களில் எல்லாரும் கவனிங்களேன். ரைட்டு, மெசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் என்னை பாருங்க, முடிக்க போகிறேன். இப்போது உறவு கொள்றதுல ரொம்ப முக்கியமானது என்னதுங்க? உரையாடல். அவரோட நடக்க பழகணும்னா முதல்ல அவரோட பேச பழகணும். அவர் பேசி நான் கேட்கணும். நான் பேசுறது அவர் எப்பயும் கேட்க ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசுறது தான் நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக நான் இல்லை. அவர் கொடுக்குற சின்ன சின்ன அந்த உணர்த்துதல்களை நான் கேட்கும்படி என்னுடைய செவிகள் உணர்வுள்ளதாக இருக்கவில்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 4 காரியங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து 5வது நாம் பார்க்கிறது, அவரோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை லகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப் யோர் ஹார்ட் வெரி சாஃப்ட். உங்கள் இருதயத்தை கடினமாக அல்ல, உங்கள் இருதயத்தை லகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். சதையானதாகவே எப்பயுமே உங்கள் ஹார்ட்டு சதையாக தான் இருக்கணும், சாஃப்டான ஹார்ட்டாக இருக்கணும். நம்முடைய இருதயம் அவரோடு கூட இருக்கிற உறவில் ரொம்ப சாஃப்டாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். வாசிப்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் கொடுத்த கிளாரிட்டி. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51 10-11. அங்க பாருங்க, தாவீது ஒரு விஷயம் சொல்றாரு. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமதும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். புரியுதுங்களா? இப்போ 2 கிளாரிட்டி. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியானவர் வந்து போயிட்டு இருந்தாரு. தேவைப்படுற நேரங்களில் வந்து அவங்கள பலப்படுத்தி தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வைத்து அப்புறம் கிளம்பிடுவார். இப்போ இவர் பாவம் செஞ்சிட்டார், அதனால மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் அப்படியே வேற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுத்தத்தை தர்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அவர்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், அந்த சுத்திகரிப்பை விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவனை, they will see God. என்னடா இது கான்ட்ரடிக்டரியா இருக்குது? எப்படி தேவனை பார்க்க முடியும்? கர்த்தரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்குதே. பார்க்கறதுனா கண்ணால பார்க்கறது கிடையாது. seeing with the eyes of your heart. உங்கள் மனக்கண்களினாலே அவரை பார்ப்பது. எப்படி பார்ப்பீங்க உங்க மனக்கண்ணில்? கர்த்தருடைய வசனத்திலிருந்து தேவன் யார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். எந்த கண்ணில்? இந்த கண்ணில் இல்லை, மனக்கண்களிலே அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் யார் என்பதை உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். யூ கேன் see God. எஸ், யூ கேன் see God. ஆனால் இந்த கண்ணில் இல்லை. இந்த கண்ணில் பார்த்தா செத்து போயிடுவோம். ஆனால் மனக்கண்களில் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளில், வசனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியுங்க? தேவனை பார்க்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? என் இருதயத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாஃப்டான ஹார்ட் வேணும். கடினத்தன்மை வச்சுக்கிட்டு யாரு எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு நான் கேட்கவே முடியாது அப்படின்ற முரட்டாட்ட குணம் இருக்கிறவங்கிட்ட ஆவியானவரால் பேச முடியாது.
அப்ப ஆவியானவர் சத்தம் மாதிரி கேட்கறதெல்லாம் அது பிசாசு பேசுறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா வஞ்சிக்கப்படுறாங்க? இந்த விஷயம் தான் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ரிபல்லியஸ் நேச்சர்னால ஆவியானுடைய சத்தமா பிசாசு சத்தமான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேனுது. பிசாசு ரொம்ப நயவஞ்சகமா மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஆவியானுடைய சத்தத்தை போல என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் ஜீசஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உவமையை சொன்னார். என்னன்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். நானே நல்ல மெய்ப்பன், அந்த உவமையில் அவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஏன்னா ஆடுகள் மெய்ப்பருடைய சத்தத்தை கேட்ட என்ன இருக்குது? பழகிடுச்சு. இப்ப நிறைய நேரங்களில் இந்த தேவனுடைய குரல், பரிசுத்த ஆவியினுடைய இந்த குரல் நமக்கு பழக்கப்படாததுனால தான் மனசுல தோன்றது எல்லாமே யாருடைய வார்த்தையா நம்ம நினைச்சுக்கிறோம்? ஆவியானுடைய வார்த்தையா நினைச்சுக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ரீசன்ட் டேஸ்ல நிறைய தேவ பிள்ளைகள் இதுல வழி மாறி போறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மனசுல தோன்றதெல்லாம் தேவன் சொல்றது, மனசுல தோன்றதெல்லாம் தேவன் சொல்றது. யாராவது ஒருத்தருக்கு நடந்திருக்கும், அதனால அடிச்சு விடுறது. அதுக்கு ஏதாவது ஒரு வசனம் ஒன்று இருக்கும், அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இது தேவன் இப்படி சொன்னாரு, இந்த வசனம் பாருங்க இப்படி இருக்குது, நம்மளும் ஓஹோ வசனம்லாம் சொல்லிட்டாரா, அப்போ இது ஆவியானவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பிசாசுக்கு கூட நல்ல வசனம் தெரியும், ஆனால் பிசாசுக்கு என்ன தெரியுமா பழக்கம் இல்லை? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லை. முதல்ல அவர் சத்தத்துக்கு பழகணும். Our ears need to be tuned to his voice. அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய காதுகள் பழக்கப்பட வேண்டும். அப்பதான் அது அவருடைய சத்தமான்னு நம்மளால என்ன பண்ண முடியுங்க? தெளிவுபடுத்த முடியும். அப்போ இருதயம் சரியில்லைன்னா இது எல்லாமே கோளாறாக தான் இருக்கும். இருதயத்தில் ரிபல்லியஸ் நேச்சர், முரட்டாட்ட குணம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியாது. நம்மளால தெளிவான ஒரு உறவை என்ன பண்ண முடியாதுங்க? உறவு கொள்ளவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த முரட்டாட்ட சுபாவத்தை விடும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். 6வதா பிரசங்கி 7வது அதிகாரம் 16 to 17. பிரசங்கி 7:16 to 17. மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமாயும் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். பாருங்க, இங்க பிரசங்கி சாலமன் அவர் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கிறார். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை நீயே நினைக்க வேண்டிய விதத்திற்கு மேலாக என்ன பண்ணாத, நினைச்சுக்காத. பில்லிக்கு என்ன அளவோ அந்த அளவோட நிறுத்திக்கணும். பில்லிக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இல்லை, பில்லிக்கு ஆவியனுடைய வரங்கள் எல்லாம் பயங்கரமாக செயல்பட ஆரம்பிச்சு பில்லி எண்ண வேண்டிய விதத்தை விட பில்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆவியானவருடைய உறவு துண்டிக்கப்பட்டு விடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஒன்லி when you are operating within your limits which God had set for you, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அளவுகோல்களுக்குள்ளாக நீங்க செயல்படும் போது மாத்திரம்தான் ஆவியானவரோடு நீங்க என்ன பண்ண முடியுங்க? உறவு கொள்ள முடியும். மற்ற நேரத்தில் நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவியனுடைய சத்தம் போய் யாரோட சத்தம் தான் கேட்கும்? ஏமாற்றுகிற பிசாசனுடைய சத்தத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். இல்லை, நமக்குள்ளேயே தோன்றுகிற பெருமையின் சத்தங்கள் தான் நமக்கு கேட்கும். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாரு. எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, என் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள செயல்படுகிற வரங்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்பா நம்ம ஜோமன்னா பேயெல்லாம் ஓடுதே, அப்ப இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெருமையின் எண்ணம் வந்துச்சுன்னா ஆவியானவரோட என்னால் உறவு கொள்ள முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 6 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது காரியம் என்ன சொன்னேங்க? முதலாவது அவரை ஒரு நபராக பார்க்க வேண்டும். 2வது சொன்னேன் அவர் உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். 3வது சொன்னேன் அவரோடு உணவு கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. 4வது சொன்னேன் அவரோடு உரையாட வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். உரையாடல் அவசியம். 5வதாக பார்த்தோம் நம்முடைய இருதயம் கனிவானதாக லகுவானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். 6வதாக நாம் எண்ண வேண்டிய அளவிற்கு மிஞ்சி நாம் எண்ண
கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுகளிலே நாம் நிலை நிற்க கர்த்தர் நமக்கு ஒரு லெவல் வச்சிருக்கிறார். அந்த லெவல்ல நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம எப்பயுமே அவரோட சேஃபா என்ன பண்ணலாங்க, அந்த உறவுல நிலை நிற்க முடியும். 7வதாக எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாசிப்போம். தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ட்ரீட் பீப்புள் லைக் ஹவ் யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். நீங்கள் ஒரு மனுஷன் உங்களை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க மற்ற மனுஷங்களை என்ன பண்ணணும், நடத்தணும். ஒரு மனுஷன் இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, யாராவது ஒருத்தனை மரியாதை எல்லாம் திட்டா, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். கேட்டுறீங்களா இல்லையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. அப்போ உனக்கு மரியாதை வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண எனக்கு. அதே தான் இங்க, அதே கான்செப்ட் தான் எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உனக்கு மன்னிக்கப்படணும்னா நீ முதல்ல மன்னிக்கணும். மக்களை நீ, அதாவது உன் கூட இருக்கிற சக மனிதனை நல்ல நீ நேசத்தோட, மன்னிக்கிற குணத்தோட, மன்னிக்கிற சுபாவத்தோட, அந்த பழக்கத்தில் மனிதர்களோடு நீ என்ன பண்ணணும், பழக வேண்டும். சும்மா எது கத்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறது, ஒரு கரெக்ஷன் சொன்ன உடனே கேட்காம இருக்கிறது, எல்லா சர்ச்சிலையும் இது நடக்குது. எல்லா சபைகளிலுமே பாஸ்டர் ஒரு கரெக்ஷன் சொன்னார்னா, பாஸ்டர் என்னை தாங்க எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி பேசினுக்கிறாரு அப்படின்றது. இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கும்போது நம்மளால ஆவியானவரோட என்ன பண்ண முடியாதுங்க, உறவு கொள்ள முடியாது. இன்ன வரைக்கும் நானாட்டும் எங்கள் அப்பாவை பற்றியும் தெளிவாக சொல்ல முடியும். நானும் அப்பாவோ இந்த மேடையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபரை குறி வைத்து நாங்கள் பேசினதே கிடையாது. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்கிறதான ஒரு சத்திய வார்த்தை. இது தேவனுடைய ஆவியானவர் இங்கிருந்து என்ன பேச சொல்கிறாரோ அதை மாத்திரம் தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி எந்த விதமான வார்த்தைக்கும் இடம் இல்லை. ஏன்னா ஒரு சில வார்த்தைகளை பேசினா ஒரு சிலர் காயம் அடைவாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம அதை பேச மாட்டோம். ஏன்னா வேற ஒரு மனுஷன் அந்த வார்த்தை என்கிட்ட பேச நான் விரும்புவேனா? நான் விரும்ப மாட்டேன். அப்போ நான் ஏன் உங்ககிட்ட பேச போகிறேன்? இப்போ இதுதான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பால் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த குத்தி வச்சு பேசுறது, இந்த மாதிரி பேசுற பேச்சே நமக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்க கூடாது. சரிங்களா? அப்படி நம்ம செய்யும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவு என்ன ஆயிடுங்க, துண்டிக்கப்படும். நம்ம அந்த உறவில நிலை நிற்க முடியாது. ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுறது, இப்போதான் வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். நானும் யோசித்தேன், என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது பொடினா எதுக்குன்னு தெரில. பொடி ஏதாவது அர்த்தம் இருக்குதாப்பா? பொடி வச்சு பேசுறதுன்னு வாங்க, தெரில. உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. பொடி வச்சு பேசுறதுன்னு வாங்க, அப்புறம் ஜாடமாடையா பேசுறதுன்னு வாங்க. இது என்ன, இந்த பேச்சு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவரோட அந்த மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாததுனால தான் இந்த பொடி வச்சு பேசுறது, ஜாடமாடையா பேசுறது, இது எல்லாமே வாயிலிருந்து வருகிறது. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பேச்சை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பேசல என்ன வேணா பேசிட்டு நான் ஆவியானவரோட நான் உறவுல இருப்பேன்னா இம்பாசிபிள். உங்களால முடியவே முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு, ஆனா உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருக்கும். சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனா பேசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உறவுல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 7வதா சொன்னேன், நம்ம சக மனிதர்களை நடத்துவது. அடுத்து 8வதா, மனம் திரும்புவதற்கு துரிதப்படுங்கள். மனம் திரும்புவதற்கு துரிதப்படுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். இன்னைக்கு பாவம் பண்ணிட்டு காலையில் ஏதோ ஒரு காரியத்தை அவசரமா ஏதோ போகும்போது யாரையோ திட்டேன். இந்த வார்த்தைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்ப மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. உடனடியாக ஏன்னா ஆவியானவர் உடனே உணர்த்துவார். ஏய், நீ இந்த வார்த்தையை பேசுனியா, உடனே மன்னிப்பு கேள். பேசினவங்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, தேவனிடத்திலும் மன்னிப்பு கேளுங்க. இதை நம்ம சரியா உடனடியா, நான் சொல்றது என்னன்னா 1 மணி நேரம் கூட கிடையாது, வித்தின் செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், வித்தின் மினிட்ஸ், நொடிகள், வினாடிகளுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மன்னிப்பு கேட்கலன்னா
ஆவியானவரோடு உறவிலிருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டுருவோம்? துண்டிக்கப்பட்டு விடுவோம். நம்ம எல்லாருமே தவறுகிற மனிதர்கள் தான். நம்ம யாராவது தவறு செய்யாமல் இருக்கிறோமா? இல்லை. ஆனால் தவறினாலும் உடனே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்களேன்? மனம் திரும்புதல், மன்னிப்பு கேட்கறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தான் கிறிஸ்டியன் ரெஃபர்மேஷன்ல மார்ட்டின் லூதர் என்கிற மனிதன், அவர் தான் ரெஃபர்மேஷன், கிறிஸ்துவ புரட்சி ஆரம்பித்தார். கத்தோலிக்கத்திலிருந்து அவர் வெளியே வந்ததுக்கு காரணம் பல காரணங்கள் இருந்தது. நம்ம பைபிள் காலேஜில் நாங்கள் அதை படிச்சுட்டு இருக்கிறோம், சர்ச் ஹிஸ்ட்ரியில் வரும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறது, நான் பாவம் செஞ்சுட்டேன்னா நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த ஃபாதர் எப்போ ரெடியாக இருக்கிறாரோ, எப்போ அந்த பூத்து திறந்து இருக்குதோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில நேரம் ஃபாதரே இருக்க மாட்டார். நிறைய நேரங்களில் நான் படித்த ஸ்கூலாக இருக்கட்டும், நான் படித்த காலேஜாக இருக்கட்டும், எல்லாம் கேத்தலிக் இன்ஸ்டியூட்ஸ் தான். நிறைய நேரங்களில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கன்ஃபெஷன் பண்ணிட்டு வரேன்டான்வானுங்க, போயிட்டு வருவானுங்க. ஒரு சில டைம்லாம் போயிட்டு வந்துடுவானுங்க, பார்த்தா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க கன்ஃபெஷனில். ஃபாதர், அதாவது அந்த பார்த்துருக்குறீங்களா? இல்லை, கத்தோலிக்க சபையில் இருக்கும். எப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், சரிங்களா? கூண்டுக்கு அந்த பக்கம் இப்படி நடுவில் ஜல்லடை மாதிரி ஒரு பிரிவு ஒன்று இருக்கும். ஃபாதர் இப்படி உட்காந்துருப்பார், சைடில் பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாருங்களா. அந்த பக்கம் முட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும், அதில் முட்டி போட்டு பாவம் பண்ணவர் அறிக்கை பண்ணுவார். ஐயா சாமி, சாமிக்கு, தேவனுக்கு முன்பதாக, சபைக்கு முன்னதாக, தூதர்களுக்கு முன்பதாக, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டுக்குவாங்க கொஞ்சம் சேர்த்து. இவங்களுக்கு முன்னாடிலாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், சரிங்களா? அவன் ஒரு கத்தோலிக்க நண்பன். எனக்கும் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் காலேஜில். அவன் ஒரு நாள் என்ன பண்ணால், பயங்கரமாக காலேஜில் ஒரு கேங் வார் நடந்துச்சு. அந்த கேங் வாரில் அடித்து பிடிச்சி பயங்கரமாக கெட்டவத்தெல்லாம் பேசிட்டான். மனசு அவனுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு போல். உடனே என்ன பண்ணால், இருடா நான் போயிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் கன்ஃபெஷன் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு வேகமாக போனான். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்தோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எங்கே கன்ஃபெஷன் போயிட்டு வந்தேன். எங்கே போனேன்? கன்ஃபெஷன் தான் உள்ள. யாருக்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணேன்? ஃபாதர் இல்லையே, ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு. நான் அப்போ நான் அப்போ கேட்டேன் பக்கத்தில், இப்போ நீ யாருக்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணேன்? ஏன்னா அந்த ஜல்லடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இருட்டாக தான் இருக்கும், அங்கே லைட்லாம் இருக்காது, சும்மா லைட்டாக ஒரு சின்ன ஒரு லைட் ஒன்று இருக்கும். அங்கே ஃபாதர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அப்போ திரும்ப அவனுக்கு ஆர்குமெண்ட். இதுக்கு தான் சொல்கிறது, உடனடியாக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும்டா, ஃபாதர் கிட்டலாம் மன்னிப்பு கேட்கக்கூடாதரா அப்படின்னு பேசி எங்களுக்குள்ளே இப்படி ஆர்குமெண்ட் பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். அந்த நண்பனை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். திருப்பத்தூரில் அந்த நண்பன் இப்போது ரீசெண்டாக கூட அம்மா அப்பாக்கலான்னு கூட தெரியும், பிரதீப்னு சொல்கிற என்னோட ஃப்ரெண்டு. அவன் பயங்கர கத்தோலிக்க தீவிரவாதி அவன். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அவனை ரட்சித்திருக்கிறார். இப்போ நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனாக அவன் தேவனுக்காக திருப்பத்தூரில் சாட்சியாக இருக்கிறான். அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் நிறைய பேர் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அப்போ மன்னிப்பு கேட்டுக்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா நான் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா செஞ்சதை நான் நியாயப்படுத்திக்குவேன். அவன் அப்படி பேசினான், அதனால தான் நான் இப்படி பேசினேன். இப்படி நம்ம நியாயப்படுத்திக்கிறனால தான் நம்மளால் உடனடியாக மன்னிப்பு கேட்க முடியல. அவன் எப்படி பேசியிருந்தாலும் நான் பேசியிருக்க கூடாது, அவ்வளோதான். அவன் என்னை அடிச்சிருந்தாலும் திரும்ப நான் என் வாயினாலே பேசியிருக்க கூடாது. இந்த உணர்வை தர்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதுக்கு தராரு? உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, உடனடியாக மனம் திரும்பி சீர் பொருந்துவதற்காக அந்த உணர்வை என்ன பண்றாருங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ 8வது பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு துரிதப்பட வேண்டும். 9வதாக அதே 1 யோவான் 1:7, இதுல இருந்து 2 வசனம் முன்னாடிப்பா வாசிப்போமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும், வாசிங்க, ஒளியிலே நடந்தால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. இப்போ பாருங்க, இங்க ஜான் ஒரு விஷயம் சொல்றாரு. இங்க பன்மையில ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நானும் இல்லை, நாமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் பீப்புள், ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இருக்கிற ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு கம்யூனிட்டி, இணைந்து இருக்கிற ஒரு மக்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது. இப்போ அவர் சொல்றாரு, கூட்டமா நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா எல்லாரும் வெளிச்சத்தில் நடக்க பழகுங்க, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். இப்போ சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்கோம். இந்த 50-60 பேருக்குள்ளேயும் எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறது? இந்த 50-60 பேருக்குள்ள எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? இல்லை நம்மள யாருக்காவது ஒருத்தருக்கு கசப்பு, வெறுப்பு, கோபம், மனத்தாங்கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காதுங்க? கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை. வெளிச்சம்ன்றது பழைய ஏற்பாட்டில் மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறது.
மகிமை அந்த இடத்துல கிரியை செய்ய, மகிமை தங்க முடியாது. அதனால தான் நம்ம மேடையிலிருந்து நம்ம பல ஆராதனைகளில் நம்ம திரும்ப திரும்ப எந்த வார்த்தையை பேசுகிறோம்? கசப்பு, கோபம், வைராக்கியம், மன்னிக்க முடியாமன்ற சுபாவங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக பல தடவை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன? பாஸ்டருக்கு எதுவுமே தெரியாது, சும்மா இதே தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ற காரணம் இல்லை. இங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கணும்னா, கர்த்தருடைய ஒளி இங்கே வெளிப்பட வேணும்னு சொல்லி சொன்னால், நம்ம இருக்கக்கூடிய 50-60 பேரோ 100 பேரோ 200 பேரோ நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஐக்கியம் இருக்க வேண்டும். இதை கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு அவர் அதை கொடுக்கிறார். இந்த ஐக்கியத்தில் நம்ம நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், we walk in revelation, வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகிறது. ஒரு இருளான இடங்க, சரிங்களா? இருட்டாக இருக்க ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இருட்டாக இருக்கிற ரூமில் ஒரு பொருளை போய் தேடணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல போய் சொல்லுங்க, லைட்டை போடுவீங்க. லைட் போட்ட உடனே தான் அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு என்ன ஆகும்? தெரிய வரும். அதே மாதிரி தான் when the light comes into the church, சபை மக்களுக்குள்ளாக கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? கர்த்தர் கொடுக்கிறதான வெளிப்பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும்? சபைக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏங்க இப்போ இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு 1990 அந்த கல்லில் தானே போட்டிருக்கு, 1990, 1990. இப்போ 34 இயர்ஸுங்களா? எத்தனை வருஷம் ஆகுது? 34 இயர்ஸ், 34 வருஷம் ஆகுது. 34 வருஷத்தில் எங்கள் தாத்தாவுடைய பிரசங்கங்கள் ஒரு விதமாக இருந்தது, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய பிரசங்கங்கள் ஒரு விதமாக இருந்தது. அவங்களும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரே பிரசங்கத்தை பண்ணல, ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளோடு அவங்க போதிச்சாங்க. இப்போ என்னுடைய பிரசங்கங்கள் வேறு விதமாக இருக்குது. நானும் பழைய பிரசங்கத்தையே என்ன ஓட்டணும்னு எனக்கும் விருப்பம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரும் புதிதாய் வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா, 2024 வருஷமா சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து எவ்வளோ பிரசங்கங்கள் நடந்திருக்கும்? கரெக்டா? எத்தனை தலைமுறை வந்திருப்பாங்க? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், நான் கொடுக்குற இதே பிரசங்கத்தை ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய், இப்போ தம்பி நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் இதே பிரசங்கத்தை வேற ஒரு இடத்துல கொடுத்தாலும் அங்கே புது வெளிப்பாடு உண்டாகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வார்த்தை ஒன்று தான், பேசினவன் நான் ஒன்று தான், கேட்குறவர் ஒருத்தர் தான். ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து வர்ற வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? அவரை பற்றி சொல்லும் போது தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை 2000 வருஷமா ஒரே பிரசங்கத்தை வச்சு நான் ஓட்டினாலும் ஒவ்வொரு தாட்டியும் நியூ ரெவலேஷன்ஸ் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருக்கும் போது, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையன்ற அந்த ஒரு வசனம் நீங்கள் 1000 தாட்டி படித்தாலும் 1251வது தாட்டி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பொது வெளிப்பாடு அந்த வசனத்தில் உங்களுக்கு உண்டாகும். இதை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனோடு உறவில் இருக்கும் போது ஒவ்வொரு சின்ன வசனமும் அதற்குள்ள மறைந்திருக்கிற எண்ணற்ற வெளிப்பாடுகள் உள்ள மறைந்திருக்கிறது. அதை ஒவ்வொரு முறையும் நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். 10வதாக, தேவ ஆவியானவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருக்க பழகுங்கள். Have gratitude with the Spirit of God. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி 2:15 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பாருங்க, பால் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி. இதுதான் ஆவியானவருடைய அவர் விரும்புகிற காரியம். அதுதான் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருங்க. குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் பிதாவினுடைய சித்தம்.
ஆவியானவர் இதை தான் நமக்குள்ள இருந்து உருவாக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அப்ப அவர் நிமித்தமா அவரோடு கூட நமக்கு இருக்கிற இந்த உறவின் நிமித்தமா ஏற்படுறது என்னங்க? இதுதான் என்னதுங்க? குற்றமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு இந்த ஒரு முழுமை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக ஏற்படுத்த அவர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு என்ன கேள்வினா, நீங்க இதை ஆசைப்படுறீங்களா? 10 காரியங்களை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்லி முடிக்க போறேன். முதலாவது, அவரை ஒரு நபராக பார்க்க பழகணும். இரண்டாவதாக, அவரோடு கூட உறவு கொள்ள அவர் உறவு கொள்ள ஆசைப்படுறாரு, நீங்க அதை ஆசைப்படுறீங்களா? அடுத்து மூன்றாவதாக, அவரோடு உணவுன்றது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. நான்காவதாக, அவரோடு உறவாட நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? ஐந்தாவதாக, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு லகுவான இருதயம், கனிவான இருதயம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆறாவதாக, எண்ண வேண்டிய விதத்திற்கு மிஞ்சி எண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஏழாவதாக, சக மனிதர்களை நம்ம எப்படி நடத்தணுன்றதை நம்ம கவனிக்க வேண்டும். எட்டாவதாக, மனம் திரும்புவதற்கு நாம் துரிதமாக இருக்க வேண்டும், வேகமாக அதை செய்யணும். ஒன்பதாவதாக, வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளிலே நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். கடைசியாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக அவர் விரும்புகிற ஐக்கியத்தில் நிலை நின்று அவர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும்படி நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 10 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் ஆவியானவரோடு நீங்க உறவு கொள்றீங்களா? அதுதான் நான் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி. உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா? ஆசை இருக்குதுங்க, ஆனால் அதுக்கான முயற்சி தான் எடுக்கிறது இல்லை. ஒருவேளை அப்படி சொன்னீங்கன்னா, இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சைமனுடைய கதை சொன்னேன் இல்லைங்களா? சைமனுடைய கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் குறிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த டைமுக்கு முன்னாடியே உங்களுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களுக்காக காத்துட்ருக்கிறார். உங்களோட பேச, உங்களோட உறவு கொள்ள ஆசைப்படுறாரு. உங்களுடைய இருதயத்தை கேட்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவரோடு கூட ரகசியங்களை பேச அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம பல வேலைகள் நிமித்தமாக அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம பிரதானப்படுத்துறது. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சுத்தமுள்ள இருதயத்தை காத்துக்கொண்டு குற்றமற்றவர்களும், பிலிப்பியர் 2:14 படி, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த உறவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ஆசைப்படுறார். ஆனால் நீங்க ஆசைப்படுறீங்களா? டு யூ டிசையர் தட் ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா? நீங்க வெறுமனே கிறிஸ்தவங்களா வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு உட்காந்துட்டு போறணும் அப்படின்ற ஒரு எண்ணமா? இல்லை, அவரோட நான் உறவு கொள்ளணும், அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படிப்பட்டவங்களா இருந்தா இதனால் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் உங்களோட நேரத்தை செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரம் உலகத்தின் பாரம், உலகத்தின் கவலை, என்னுடைய வாழ்க்கையினுடைய வேலை, இப்படி நிறைய பகுதிகளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனே ஒழிய நேரம் செலவழித்து என்னை நேசிக்கிற என் தேவனோடு கூட உறவு கொள்ள என்னால் முடியல. என் தேவனோடு உறவு கொள்ள என்னால் முடியல. என்னை தயவாய் கர்த்தர் மன்னிங்க. நான் நிறைய நேரம் உங்களை நான் நோகடிச்சிட்டேன். அந்த கதை சொன்ன இல்லைங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் நினைவு கொண்டு பாருங்கள். நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கும்போது அவங்க வரலன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்க நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் காத்துட்டு இருக்கும்போது அவங்க வரலன்னா உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்படி தானே ஆவியானவருக்கு இருக்கும். இப்படி தானே தேவனுடைய இருதயம் இப்படி தானே வேதனைப்பட்டிருக்கும். ஆகையினால் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக இல்லை, இது ஏதோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுனேன்றனால உணர்ச்சி பூர்வமாக ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை, உண்மையாலுமே இந்த தீர்மானத்தை கர்த்தர் கைக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால கேளுங்க, ஆவியானவரே, நான் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். ஆவியானவரே, அப்பா, நான் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் நிறைய நேரங்களில் நீங்கள் என்னோட பேசுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் நான் ஆயத்தமாக இல்லை. நிறைய நேரம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா சொல்லணும்னு நினைச்சனே ஒழிய உங்கள் இருதயத்தில் இருக்கிறத நான் கேட்க தவறிட்டேன். இதனால் எனக்கும் உமக்கு இருக்கிறதான உறவு அது துண்டிக்கப்பட்டுருச்சு. எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களோடு கூட என்னால் உறவு கொள்ள முடியல. எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் அநேகம், எனக்குள்ள இருக்கிறதான நிறைய பாரங்கள் அநேகம், எனக்குள்ள இருக்கிறதான நிறைய கவலைகள் இருக்கிறது. அதனால என்னால் உமோடு கூட உறவு கொள்ள முடியலப்பா. ஆனால் இந்த நாளில்
என்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இந்த காரியத்தை நீர் எனக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து நான் வெறுமனே ஒரு சடங்காகவோ ஏதோ ஒரு காரியத்தை செய்யணுன்றதுக்காகவோ என்னுடைய ஜெபமோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ இல்லாமல் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மோடு உறவு கொள்ள விரும்புகிறேன், நீர் எனக்காக காத்திருக்கிறீர், நீர் என்னை முற்றும் முறிதும் அறிந்தும் நான் பாவி என்று தெரிந்தும் என்னோட நேரம் செலவழிக்கணும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுடைய அன்பு. இந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் தான் இந்த நாட்கள் இவ்வளவு நாட்களாய் நான் காலத்தை வீணடிச்சிட்டேன்ப்பா. என்ன தயவாய் மன்னிங்க. கேளுங்களேன், எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா, நான் காலங்களை வீணடித்ததற்காக, உம்முடைய இருதயத்தை நோகடித்ததற்காக கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக. எத்தனையோ நேரம் என்னுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும், நான் உதாசீனப்படுத்தின காரியங்களினாலும், நான் உதாசீனப்படுத்தின ஜப நேரங்கள், நான் உதாசீனப்படுத்தினதான அந்த வேத வாசிப்பு, வேத தியானம், இதெல்லாம் நான் விட்டதுனால அப்பா இது எவ்வளவு உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நான் இந்த நாளில் உணர்ந்து கொண்டாப்பா. அப்பா, ஒரு பேஷனை எனக்கு தாங்க, ஒரு ஆசையை தாங்க. அப்பா, இன்னைக்கு நாங்கள் உங்க உறவுக்கு நாங்கள் ஆசைப்படணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமாக எத்தனையோ காரியத்தை ஆசைப்படுறோம். பணம் வரணும்னு ஆசைப்படுறோம், அது நடக்கணும், இது நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் உறவுல, தேவனோடு கூட இருக்கிற உறவுல வளர ஆசைப்படுறோமா? இதுதாங்க முக்கியம். இதுதான் நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆகையினால் இந்த மதிய வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடையும் பேசியிருக்கிறார். உணர்த்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த நாளில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, உமோடு கூட இந்த உறவில் நான் நேரத்தை செலவழிக்க எனக்கு உதவி செய்யும். இப்போ தேவையற்ற மற்ற எல்லா கவன சிதைவுகளும் என்னை விட்டு வெளியேறட்டும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னை விட்டு வெளியேறட்டும். நீங்கள் எனக்காக காத்திருக்கும் போது நானும் அந்த காத்திருக்கிற நேரத்தில் உங்களோடு வந்து நேரத்தை செலவழிக்க எனக்கு உதவி செய்யும். இனி ஒருபோதும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் ஒருபோதும் நான் துக்கப்படுத்தாதபடி அவரோடு கூட இணைந்து நடக்க, சந்தோஷமாய் அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் அவரோடு நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு அன்புள்ள இருதயத்தை, கனிவுள்ள இருதயத்தை தாரும். சகல முரட்டாட்ட சுபாவங்களும் என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். அப்பா, நான் என்னுடைய இருதயத்தை முழுசுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உறவில் நான் இருக்கணும். அப்பா, நான் மற்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கிற பார்வையில் நான் பார்க்கணும். எல்லாருடைய அப்பா அந்த தப்பிதங்கள், குறைவுகள் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் தேவனுடைய பார்வையில் நான் செயல்படுகிறவனா என்னை நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இந்த வார்த்தையினாலே நீர் எங்களை உருவாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிற மாத்திரமல்ல, எங்களோடு கூட நீர் உறவு கொள்ளவும் ஆசைப்படுகிறீர் என்கிறதான ஒரு தெளிவை நாங்கள் அறிந்து கொண்டோம். அறிந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி கீழ்ப்படியவும் நிலை நிற்கவும் கனி கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகள், விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலன் தருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் இந்த வார்த்தைகளை பொறுக்க விடாதபடிக்கு இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சுற்றி இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு முழுவதுமாய் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், உடைய நாம மகிமைக்காக எடுத்து நிறுத்தும், சபையாய் எங்களை உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.